அடுத்து ஜசீமாங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இந்தியானாவிலேருந்து கேட்குறாங்க. ஜனாசா தொழுகை முடிக்கும்போது 2 சலாம் கொடுக்க வேண்டும் என்று ஹதீஸில் உள்ளது. ஆனால் மக்காவில் ஜனாசா தொழுகை 1 சலாமுடன் நடத்தப்படுகிறது. அதை பின்தொடர்ந்து தொழலாமா? 2 கேள்வி. ஒன்று, பின்தொடர்ந்து தொழலாமாங்கிறது ஒன்று, இதில் எது சரிங்கிறது ஒன்று. 2 சலாமுக்கு என்ன ஆதாரம் அது விளைக்கணும். தபுரானியுடைய கபீரில் இருக்கிறது. சில காரியங்களை ரசூல்லா செஞ்சு வந்தார்கள், மக்கள் அதை விட்டுட்டார்கள் அப்படின்னு இப்னு மசூத் அறிவிக்கிறார். சொல்கிறாரு, ஹிலாலுன் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஃபால் ஹுன்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சில காரியங்களை செய்து வந்தார்கள், தரக்க ஹுன்னன் நாசு, மக்கள் அதை விட்டுட்டாங்க. அதில் ஒரு விஷயம் எஹதா ஹுன்ன, அதில் ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், தஸ்லீமுல் இமாம் ஃபில் ஜனாசத்தி, ஜனாசாவில் இமாம் சலாம் கொடுப்பது மிஸ்ல தஸ்லீமத்தி ஃபிஸ்ஸலாத்தி, மற்ற தொழுகையில் சலாம் கொடுப்பது போல சலாம் கொடுப்பதை விட்டுட்டாங்க. மற்ற தொழுகையில் எத்தனை சலாம் 2 தானே, அதை மக்கள் விட்டு அப்போ ஒரு சலாம் ஆக்கிட்டாங்கன்னு விளங்குது. அப்போ ரசூல்லா செஞ்சு வந்ததை மக்கள் விட்டு விட்டார்கள்னு சொல்லிட்டு பல காரியம் இருக்கிறது. அதில் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இஹதாஹுன்ன, நபி செஞ்சு மக்கள் விட்ட காரியங்களில் 1வது காரியம் தஸ்லீமுல் இமாமி ஃபில் ஜனாசத்தி, ஜனாசாவில் இமாம் சலாம் கொடுப்பது மிஸ்ல தஸ்லீமிஹி ஃபி ஸலாத்தி, மற்ற தொழுகையில் சலாம் கொடுக்கறது போல இமாம் சலாம் கொடுத்தல். இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு, விட்டுட்டாங்க. மற்ற தொழுகைகளுக்கும் ஜனாசாவுக்கும் சலாம் கொடுக்கறதுல வேறுபாடு இல்லை. மற்ற தொழுகை எத்தனை சலாம் கொடுக்குறீங்க? 2 தானே கொடுக்குறீங்க. எல்லா தொழுகையிலும் 2 சலாம் தானே கொடுக்குறீங்க. அப்போ அதே மாதிரி தான் இதுலேயும் செய்யணும்னு தபுரானுடைய கபீரில் இருக்கிறது. அதே மாதிரி மற்ற தொழுகையில் என்ன செஞ்சாங்கங்கிறது கூட ஹதீஸில் இருக்குது. கான யுஸல்லிமன் யமீனிகி, மற்ற தொழுகையில் ரசூல்லா வலது பக்கம் சலாம் கொடுப்பார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹின்னு சொல்லி, வான் யசாரி இடது பக்கம் கொடுப்பார்கள் இருக்கிறது. அந்த விட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு சலாம் கொடுக்கறதை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸும் இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டால், அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா அலா ஜனாசத்தின், ரசூல்லா ஒரு ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினார்கள். இப்போ கப்பர் அலைஹா அர்பான், அதில் 4 தக்பீரை சொன்னார்கள். சொல்லிட்டு வசல்லம, சலாம் கொடுத்தார்கள், தஸ்லீமத்தன், ஒரு சலாம் கொடுத்தார்கள், தஸ்லீமத்துல் வாஹிதத்து, ஒரு சலாம் கொடுத்துட்டு இன்னொருக்கா ஒரு சலாம்ங்கிறார். ஒரு சலாம் தான் நல்ல ஜனாசத்தி, ஜனாசா தொழுகைக்கு ஒரு சலாம் தான் கொடுத்தார்கள். அப்போ ரசூலுல்லாவே ஒரு தொழுகை நடத்தி இருக்கிறாங்க. அந்த ஜனாசா தொழுகையில் 4 தக்பீர் சொன்னாங்க. அதில் சலாம் கொடுக்கும்போது ஒரு சலாம் தான் கொடுத்தார்கள்ன்ற இந்த ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸு பலவீனமான ஹதீஸாக இருக்கிறது. ஏன் ஹதீஸு பலவீனம்னு சொல்கிறோம்னு கேட்டால், இதை அறிவிக்கிற ஒருவர் யாருன்னு கேட்டால் அப்துல்லாஹ் என்பவர் அறிவிக்கிறார். யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால், அவங்க வாப்பா கன்னாம் என்பவர் வழியாக அறிவிக்கிறார். அவர் பலவீனமான ஒரு ஆள். அந்த கன்னாம் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால், அவங்க வாப்பா ஹப்ஸ் வழியாக அறிவிக்கிறார். அவர் பலவீனமான ஆள். இந்த அப்துல்லா என்பது வாப்பாட்டம் அறிவிக்கிறார். வாப்பா அவருடைய வாப்பாட்டம் அறிவிக்கிறார்னு இதில் வருகிறது. இவருடைய வாப்பாவும் அந்த வாப்பாவுக்கு வாப்பான்னு சொல்லக்கூடிய ஆட்களும் பலவீனமான ஆட்கள் என்ற ஒரு காரணத்தினால் இந்த ஹதீஸை எல்லாருமே பலவீனம்னு ஒத்துக்கிட்ட ஒரு ஹதீஸ் ஹாக்கிமில் வருது ஒரு ஹதீஸ். அடுத்தது இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டால், அதாவது இந்த ஹதீஸில் அந்த ஒரு சலாமுக்கு உள்ள ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஹதீஸ். அதில் என்ன ஜுஹ்ரிங்கிறவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால், அபூ உமாமா என்பவர் நமக்கு அறிவித்தார். இவர் யார் என்று கேட்டால், ஓ கானமின் குபராயில் அன்சாரி ஓ உலமாயிகும், இது அன்சார்களிலேயே ஒரு பெரிய மூத்தவராகவும் அவங்களில் உள்ள உலமாக்களில் ஒருவராகவும் இருந்தார். அபுனா இல்லதீன ஷஹிது பத்ரன் மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவோடு பத்ரில் கலந்து கொண்டார்களே அந்த மாதிரியான ஆட்களுடைய பிள்ளையாகவும் இருந்தார் இவர். அபூ உமாமா அவரை பற்றி புகழ்ந்து இப்படி வருகிறது. அஹ்பரஹு, அவருக்கு அறிவித்தார்கள். அபூ உமாமா இதை நேரடியாக கேட்கலை. இவர் சஹாபியாகவும் இல்லை. இவர் யாருன்னு கேட்டால் சஹாபியுடைய புள்ளேண்டு வருது. அபூ உமாமா அறிவிக்கிறார். அந்த அபூ உமாமா என்பவர் சஹாபி கிடையாது, பெரிய அறிஞர், பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய புதல்வர் அப்படின்னு சொல்லிவிட்டு அஹ்பரஹு, அவருக்கு அறிவித்தார்கள். யார்? அபூ உமாமாவுக்கு அறிவித்தார்கள். ரிஜாலுன் மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சஹாபாக்களில் சில பேர் அறிவித்தார்கள். அப்போ சஹாபி தான் அவருக்கு அறிவித்திருக்கிறார்கள். சஹாபி அறிவித்தார்னு சொல்லிட்டா யாருன்னு தெரிய தேவையில்லை.
சஹாபாக்கள் அனைவரும் நம்பகமானவர்கள், பேர் தெரியாட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு வந்துட்டு எது சம்பந்தமாக அறிவித்தார்களாம்? ஃபி ஸலாத்தி அலல் ஜனாசதி, ஜனாசாவின் மீது தொழுகை நடத்துவது சம்பந்தமாக அறிவிக்கிறாங்க. ஐயு கப்பிரல் இமாமும், முதலாவது இமாம் தக்பீர் சொல்ல வேண்டும், அல்லாஹ் அக்பர் என்று. சும்மையும் சொல்லி அல நபி, அப்புறம் ரசூல்லா மேலே செலவாத்து சொல்லணும். இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது ரசூல்லாவுடைய தோழர்கள் அறிவித்தார்கள்னு வருது. அப்புறம் 3 தக்பீர்லையும் இஹ்லாஸா துவா செய்யணும். அப்புறம் ஒரு சலாம் சொல்லணும்னு இந்த ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸை போட்டுட்டு இருக்கிற ஒரு சலாமுக்கு உரிய ஹதீஸ்லையே இந்த ஒரு ஹதீஸ் தான் மிக சரியான செய்தி அப்படின்ட்டு இதில் வருகிறது. ஒரு சலாமு கொடுக்கறதுக்கு ஹதீஸ் இருக்குது, பல ஹதீஸுகள் எல்லாம் பலவீனமாக இருக்குது. இந்த ஹதீஸில் அறிவிப்பாளர் இல்லாமல் கரெக்டாக இருக்கிறாங்க, ஒரு சலாம் என்று தெளிவாக வந்துருச்சு என்று ஆதாரம் காட்டுறாங்க. இது அறிவிப்பாளர்லாம் கரெக்டு தான். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு கோளாறு அதில் இருக்குது. என்ன கோளாறுன்னு கேட்டால், இதை ரசூல்லா சொன்னாங்கன்னு இதில் வரல, நபி தோழர்கள் சொன்னார்கள் தான் வருது. இதை சொன்னது அந்த அபூ உமாமாவுக்கு சில நபித்தோழர்கள் சொன்னார்கள்னு வருது. நபித்தோழர்கள் பேர் வரலைங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். நபித்தோழர்களுடைய கூற்றா வந்திருக்கும் போது இப்படி ஹதீஸ் ஆகும். இது நபித்தோழர்கள் தான் ஒரு சலாம் கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னு வருது. நபி சொன்னாங்கன்னு அந்த வாசகத்தை போட்டால் மட்டும் தான் ஹதீஸ் ஆகும். அப்போ நபியோட சம்மந்தப்படுத்தாமல் வர்ற காரணத்து இது சரியான அறிவிப்பும்பாங்க. சரியான அறிவிப்பு தான். சரியான அறிவிப்பில் நபித்தோழர்கள் இதை சொன்னார்கள் என்பதற்குத்தானே இந்த அறிவிப்பு சொல்லுது. இந்த அறிவிப்பு சரிதான். இது ஆதாரமாகுமா? நபித்தோழர்களின் கூற்று என்று வந்திருக்கும் பொழுது நபித்தோழர்கள் நபி சொன்னதாக அறிவித்தார்கள் வரவே இல்லை, நபித்தோழர்கள் அறிவித்தார்கள், நபித்தோழர்கள் சொல்கிறாங்க. அப்போ இது சில நபித்தோழர்களின் கருத்தாகத்தான் அபூ உமாமாவை அறிவித்திருக்கிறார். அதனால இதை நம்ம ஆதாரமாக எடுக்க முடியாது என்கிற வகையில் ஒரு சலாமுடையதை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் இது அந்த சலஃபுகள் அவங்களுடைய கொள்கை பிரகாரம் சஹாபாக்கள் சொன்னாலும் ஆதாரமாகும்ல, பேசிக்கில் அவங்க முரண்படுறதுனால அவங்க இது ஆதாரமாக கருதுவாங்க. நமக்கு நபின்னு வந்தால் மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கிறோம். இவங்க நிலைப்பாடு என்ன? இப்போ சவுதி உலமாக்களுங்கிற அவங்க நிலைப்பாடு என்ன? சலஃபுகள் சொல்லியிருக்கிறாங்கல்ல, சஹாபாக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்கல்லன்றுவாங்க. அப்போ இது பல மசாயல்கள் நமக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இதில் தான் வரும். நம்ம ரசூல்லா சொன்னாங்கன்னு முடிஞ்சால் தான் அதை ஏற்றுக்குருவோம். அவங்க என்ன செய்வாங்கன்னா சஹாபாக்கள் செஞ்சாங்கன்னு வந்தாலும் ஏற்றுக்குருவாங்க. அப்போ இது சரியான செய்தி தான். செய்தி சரியாக இருந்தாலும் நாம் என்ன செய்கிறோம்னு கேட்டால், இதில் ரசூல் சம்மந்தப்பட்டிருக்காங்களா? இல்லை சஹாபி தானே சொன்னார் விட்டு ரசூல்லா சம்மந்தப்பட்டதுக்கு தெளிவான ஆதாரம் வேறு இருக்குது. 2 சலாமுண்டு, 2 சலாமுக்கு தெளிவான ஆதாரம் இருக்கும்போது ஒரு சலாமுண்டு நபி சம்மந்தப்படாது எதுக்கு ஆதாரமாக காட்டுறேன்னு கேட்போம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, சவுதியில் செய்கிறாங்கிறீங்களா, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த பலவீனமானதானே எடுக்க மாட்டாங்க, இதை தான் ஆதாரமாக காட்டுவாங்க. இது சரியான செய்தி தானே. சரியான செய்தி. அப்போ சரியான செய்தியில் என்ன இருக்குது? சரியான செய்தியில் நபி சொன்னதா இல்லையே, சரியான செய்தியில் நபித்தோடு சொன்னதாக இருக்குது. அதனால நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், அவங்க ஏற்றுக்குருவாங்க. அதுதான் பேசிக்கு தப்பு அதில். இப்போ 2 சலாம் தான் சொல்லணும். ஒரு சலாமில் முடிக்கிறாங்க, கலந்து கொள்ளலாமான்னு அவர் சலாம் கொடுத்தா இன்னொரு சலாம் நீங்கள் கொடுத்துட்டு போங்க. அவர் தொழுகையில் ஒரு குறை வச்சார்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? சலாம் அழைக்கும் பாருல, நீங்கள் இன்னொரு சலாமை லாஸ்ட்டில் தானே வருது, இடையில கூட வரலையே. நீங்கள் அதில் கலந்து கொண்டு என்ன செய்யலாம்? இன்னொரு சலாமை நீங்கள் சொல்லிக்கிற வேண்டியதான்.